ஹே ஆல் வெல்கம் டு டிகே டைரிஸ். அண்ட் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ரீசெண்டாக மூணார் போயிருந்தோம். மூணார் போயிருக்கப்போ நாங்கள் பண்ண தப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட ட்ரிப் இன்னுமே அமேசிங்காக இருக்கும். அண்ட் மூணார் அப்சல்யூட்லி ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதுக்கு வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வியூ பாயிண்ட் அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லாமல் நார்மலாகவே மூணார் ரொம்ப அழகாக தான் இருந்தது. அண்ட் நாங்கள் எந்த டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணியிருந்தோம்னா, எல்லா வகையிலையும் நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு எங்களோட ஓன் காரில் நம்ம மூணார் போகிறது தான் நமக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னா, நீங்கள் ட்ரெயினில் வரீங்க இல்லை பஸ்ஸில் வரீங்கன்னா அதுக்கும் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் கீழே வரைக்கும் வந்துடுவீங்க. அகைன் அங்கேருந்து மேலே வரத்துக்கு நீங்கள் வந்து ரெண்டட் கார் சூஸ் பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி மூலமாக நீங்கள் மேலே வரணும். இதுக்கு நம்மளோட சொந்த கார் இருந்துச்சுன்னா நீங்கள் வர்ற வழியிலையும் சீனரிக்கு என்ஜாய் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ மூணார் பியூட்டிஃபுல் பிளேஸ்ன்றதுனால உங்களுக்கு இந்த வியூ பாயிண்ட் தான் அழகாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொரு இடமுமே ரொம்ப அழகாக இருக்கும், ரம்யமாக இருக்கும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் உங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டைம் டு விசிட். நாங்கள் போயிட்டது மே மாதம். ஸோ மே மாதன்றது வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கும் லீவு. ஸோ அப்படின்றதுனால நிறைய கெஸ்ட் அங்கே வந்திருந்தாங்க. அது கொஞ்சம் வந்து ரஷ்ஷாக தான் இருந்தது. மூணார் மெயின் ஏரியாவில் ரஷ்ஷாக இருந்தது, ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப லாங் டைம் வெயிட் பண்ணுற மாதிரி, ஈவன் ஃபுட்டு கூட கிடைக்காத மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் ரூம் பற்றி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எப்போதுமே ப்ரீவியஸாக அட்லீஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ரூம் புக் பண்ணிவிடுவோம். அப்படி இல்லைனா எந்த ஹோட்டலில் போய் நாங்கள் செக்இன் பண்ண போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்த ரூமுக்கு போவோம். பட் இந்த வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தில் வந்துட்டோம். பட் எங்களுக்கு வந்து ரூம் தேட சிக்னலும் கிடைக்க மாட்டேங்குது. எந்த ரூம் போகிறோன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் இல்லையா, இங்கே தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். 2500 எங்களுக்கு சார்ஜ் பண்ணாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் ரூம் பார்ப்போம். ஈவன் 1500 தான் பார்ப்போம். பட் இந்த வாட்டி 2500 போச்சு. அண்ட் ஈவன் அந்த லொக்கேஷனும் ரொம்ப நல்லா தான் இருந்தது. ரூம் டீசெண்டாக இருந்தது. அண்ட் நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபுட்டில் வந்து நான் எப்படி காஸ்ட் கட் பண்ணுவேன்னா, ஆல்ரெடி நான் வந்து நம்ம வந்து ரொம்ப செலவு பண்ணி தான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் இல்லையா. அதனால் இப்போ அதில் என்னென்ன விஷயத்துலலாம் கொஞ்சம் கம்மி பண்ண முடியும்னா, நாங்கள் வந்து ஒரு 2 டைம்ஸ் ஒரு 2 வேலைக்கு வந்து ஃபுட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிறது, நம்ம ஓன் ஃபுட்டை நம்ம சாப்பிட்டுக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்துலலாம் வந்து நம்ம காஸ்ட் வந்து ரிடக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாலாவது வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கலாம் எஃபெக்டிவாக, டைம் ரொம்ப இது பண்ணாமல் ட்ராக் பண்ணாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வந்து வியூ பாயிண்ட் போயிடணும். டாப் வியூ பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து வர்றது ஃபுல்லாக வந்து வியூ பாயிண்ட்டு இல்லாட்டி நம்ம சீனரிக்காக தான் இருக்கும். தேயிலை எஸ்டேட் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டிங்கன்னா கீழே வர உங்களுக்கு எந்தெந்த வியூ பாயிண்டில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். அண்ட் ஏப்ரல் மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து இங்கே ஃபால்ஸ்லாம் தண்ணி இல்லை, அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் அப்புறம் எலஃபண்ட் கேம்ப் ஒன்று வந்து மூணாரில் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு எலஃபண்ட் கேம்ப் பார்க்கணுன்னு தான் ரொம்ப ஆசை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, தேக்கடிலையும் இருக்குது. தேக்கடியில் தான் ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமஸாக நான் வந்து பார்த்துருக்கேன். பட் மூணார்லேயும் இருக்கணுன்னே நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். பட் கம்பேரிட்டிவ்லி எலஃபண்ட் கேம்ப் வந்து தேக்கடியில் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் அதனால் வந்து மூணாரில் வந்து எலஃபண்ட் கேம்பை இக்னோர் பண்ணிவிட்டு நாங்கள் தேயிலை எஸ்டேட்டு, அப்புறம் டாப் வியூ பாயிண்ட்டு, இந்த மாதிரி எல்லாம் மட்டும் நாங்கள் வந்து மூணாரில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எங்கள் மெமரிஸ்க்காக எடுத்துக்கிட்டு டேம் போனோம். டேம்பில் நாங்கள் போகிற நேரத்தில் தண்ணி வந்து திறந்துட்டு இருந்தாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் கொஞ்சம் நல்லா சுற்றி பார்த்துட்டு டாப் வியூ பாயிண்ட் போனோம் அப்படின்னா, அங்கே வந்து நிறைய கடைகள் இருந்தது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா சென்னையை விட அங்கே வந்து ரேட் கம்மியாக தான் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்வெட்டர், அப்புறம் ட்ரீம் கேச்சர்லாம் வந்து நிறையா கடை நிறையா இருந்தது. வியூ பாயிண்ட் பெருசாக எனக்கு அங்கே வந்து வியூ பாயிண்ட் இந்த வியூ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. பட் நிறைய கடைகள் இருந்தது அங்கே. ஸோ அங்கேருந்து நீங்கள் கீழே வர நமக்கு வந்து வியூ பாயிண்ட்ஸ் தான். சைட் சீன்லாம் சூப்பராக இருந்தது. நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சூப்பராக இருந்தது. அண்ட் ரூட்டை வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்னொன்று பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மூணார் மட்டும் பிளான் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும், நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல இதுவாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரே இடத்துக்கு இப்போ நம்மளாம் வந்து மிடில் கிளாஸாக இருக்கும்போது இப்போ மூணார் ஒரு டைம் வந்துட்டோன்னா திரும்பவும் நம்ம அதே இடத்துக்கு போகணுமா நான் யோசிப்பேன். பட் எனக்கு மற்றவங்கள பற்றி தெரியாது, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன். நான் யோசிப்பேன், அகே நம்ம மூணார் போகணுமா, அதுக்கு நம்ம வேறு ஏதாவது ஒரு இடத்த பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னா, மூணார் நீங்கள் விசிட் பண்ணுறீங்களா, மூணாருக்கு பக்கத்தில் 50 to 60 கிலோமீட்டர்ஸில் நம்ம வேறு ஏரியா ஏதாவது கவர் பண்ண முடியுமா, நம்மளால் முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்த்து செக் பண்ணி வந்துக்கணும்.
அப்படி போனால் தான் நமக்கு கொஞ்சம் ஓகே வந்துட்டோம், இதையும் ஏரியாவும் கவர் பண்ணிட்டோம், பார்த்துட்டோம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஒரு இது இருக்கும். நாங்கள் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி பார்த்த இடத்துல வந்து எங்களுக்கு மூணார் பக்கத்தில் தேக்கடி காமிச்சாங்க, இன்னொன்று வந்துட்டு வேகமான் வந்து இருந்துச்சு. நாங்கள் வந்து 2 இடத்துல எங்களுக்கு எலஃபண்ட் கேம்ப் போகணுமே அப்படின்றதுனால நாங்கள் சூஸ் பண்ணது வந்து தேக்கடி. ஸோ வந்து நாங்கள் தேக்கடி தான் வந்து மூணார் முடிச்சுட்டு தேக்கடி போயிட்டு தேக்கடியிலேருந்து அகைன் ரிட்டன் பேக் டு சென்னை வந்தோம். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 ஏரியா கவர் பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னோட சஜஷன். அண்ட் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து எப்போதுமே வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கையில் வந்து ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே அம்பர்லா கண்டிப்பாக வச்சுக்கோங்க. எப்போ மழை பெய்யுது அப்படின்றதே நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ மழை ரொம்ப திடீர்னு பெய்யும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஆல்வேஸ் கேரி அம்பர்லா. அதுக்கப்புறம் என்னென்னா உங்களோட மெடிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தது, அதே மாதிரி நமக்கு வந்து நார்மல் ரோட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி கிடையாது. ஹில்ஸில் ட்ராவல் பண்ணுறது உங்களோட உடம்பு ரொம்பவே டயர்ட் ஆகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டே பிஃபோராகவே ப்ரேயராகவே நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு 1 டே வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு அகைன் மறுநாள்லேருந்து நீங்கள் சைட் சீயிங் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட பாடியாகவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா மட்டும்தான் சைட் சீயிங் என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்த ட்ராபேக். ஏன்னா நாங்கள் இமீடியட்டாக 3 டேஸ் பிளான் பண்ணிட்டோம். சென்னையிலேருந்து இமீடியட்டாக கிளம்பி நாங்கள் மூணார் போயிட்டு எங்களால் அங்கே சுற்றி பார்க்க முடியல. 1 டே எங்களுக்கு வந்து ரெஸ்ட்டு தேவைப்பட்டது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு நடந்தது. ஸோ நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியாது இல்லையா. சும்மா உட்காந்துட்டு வரதே வந்து அந்த ஹில் ஸ்டேஷன் இப்படி அப்படி போகிறது ரொம்ப டயரிங்காக இருந்தது. ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி இதெல்லாம் யோசித்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ட்ராவல் ஜேர்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கூடயும் மெஸ்அப் ஆகாமல் ஐயோ டயர்டாக இருக்குது இல்லை இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மெஸ்அப் ஆகாமல் நீங்கள் போன விஷயத்த நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அண்ட் அகெயின் ஃபுட் வந்து மூணாரில் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்தது. ஈவன் நாங்கள் ஒரு இட்லியவே 40 ரூபா கொடுத்து, ஒரு இட்லி மட்டும் 40 ரூபா கொடுத்து சாப்பிட்ருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி உங்களுக்கு எது கரெக்டோ. நான் தேக்கடி விசிட் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் தேக்கடியில் எங்கே போனோம், அங்கே எங்கே ரூம் எடுத்தோம், என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். அந்த வீடியோவையும் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்